பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதம் பக்தர்கள் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும், இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர், சேதமடையா நடத்திடுவார், இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும், பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுல உடைய வார்த்தைகளை நாங்கள் எடுத்து தியானிக்கும் போது எனக்கு நீர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகள் எனக்காகவும் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் லிங்க்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்க பேசுங்க. முதலாவது எனக்காக பேசுங்க என்று சொல்லும்போது என்னோடு நீங்க பேசின வார்த்தைகளை உன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளினால் வெளிச்சம் பெற்று மண்டையில இழுக்கப்படுவார்களாக. அநேகம் ஆயிரம் லட்சம் பிள்ளைகளுக்கு முன்பாக சவாலாக வாழ்ந்து ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை, ஒவ்வொருவருடைய ஓட்டத்தை முடிக்கும் காலங்கள் வரைக்கும் உங்க கிருபையினால் காத்து நடத்துவீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, யார் அதிகாரம் பெற்றவர்கள். இந்த நாட்களில் ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல நம்ம இருக்கலாம். ஆனால் யார் தேவனால் அதிகாரம் பெற்றவர்கள் என்று பார்க்கும்போது
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனது சித்தத்தின்படி தேவனுக்காக உழைக்க தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் என்பதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். 1 முதல் 3. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல ஒரு மனிதராய் வாழ்ந்த காலங்களிலே அவராகவே எல்லா இடங்களுக்கும் சென்று தேவனது ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவர் ஒருவராக இல்லை, அவர் தமக்கு சீஷர்களை உண்டாக்கினார். 12 சீஷர்களை உண்டாக்கினார். அவர்களுக்கு வேலை என்ன? இயேசுவோடு கூட இருக்கவும், அவருடைய உபதேசத்தை கேட்கவும். இந்த கேட்டு கிரகித்த வார்த்தைகள், பார்த்து அனுபவித்த அதிகாரங்கள், கர்த்தர் கொடுக்கிற அந்த காலம், அந்த ஏற்ற காலத்திலேயே கொடுக்கிற கிருபைகள், இவைகளை பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு ஒளி வீச வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களை வேறு பிரித்து அவர் நடத்தினார். முதலாவது 12 பேர், அதற்கு பிறகு 70 பேரை நியமித்தார். யோவான் ஸ்நானகனை போல அவர் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பட்டணங்கள், கிராமங்கள், அவைகளுக்கு முன்பாக செல்லும்படி அவர் சீஷர்களை அனுப்பினார். 70 பேரை நியமித்து ஆண்டவராகிய கர்த்தர் நியமிக்க வேண்டும். அவர் நியமிக்கிற வரைக்கும் இன்னைக்கு அநேக ஊழியங்களை நாம் ஆரம்ப நாட்களில் செய்யலாம். நானும் அப்படி செய்தது உண்டு. ஆண்டவருடைய வெளிப்பாட்டின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு அர்ப்பணித்து, முதலாவது தேவன் தந்த எனக்கு ஊழியம் சிறு பிள்ளைகளுடைய ஊழியம். அப்போ அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், நாங்கள் இருந்த அந்த OS நகரில் வலசரவாக்கத்தில் நான் நடந்து வரும்போது என்னுடைய பின்னாடி அவ்வளவு திரளான சிறு பிள்ளைகள் வருவாங்க. எனக்கு தெரியும் என் மீது இருந்த அந்த அபிஷேகம் சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துவது என்பது. ஏன்னா ஆண்டவர் அதை குறித்து வெளிப்பாடு கொடுத்திருந்தார். அப்போ அந்த சிறு பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, நல்ல பாட்டு, கதைகள், உற்சாகமாய் எல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக முதலாவது ஊழியம் செய்தேன். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்விலே பல சந்தர்ப்பங்களுக்கு நடுவில் சகோதரிகளுக்காக தேவன் நடத்தினார். சில குடும்பங்களுக்காக தேவன் நடத்தினார். அதற்கு பிறகு தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக வீடு வீடாக நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து போவோம். நான் தனியாக போனதில்லை. அப்படி நாங்கள் போகும்போது அந்த வலசரவாக்கம் பகுதி முழுவதும் அந்த நாட்களில் திறந்த வாசல். நிறைய சபைகள் கிடையாது. தேவனை அறிந்த பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் தான் இருப்போம். ஆனால் அந்த நாளில் எங்கேயும் திறந்த வாசல். நாங்கள் போய் வீட்டு ஜெபம் நடத்தும் போதெல்லாம் அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட காலங்கள் அது. இன்னைக்கு சபைகளும் பெருகிருச்சு. நிறைய பேர் கிறிஸ்துவை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்களும் பெருகிட்டாங்க. எதிர்ப்புகளும் அதற்கு அதிகமாக பெருகிவிட்ட நிலைமை இன்று காணப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஒருவேளை இதுதான் நம்முடைய ஊழியம் என்று சொல்லி எடுத்து செய்த அநேக ஊழியங்கள் உண்டு. அநேக நேரத்தில் 4 மணிக்கே காலையில் அதிகாலை பொழுதுல சில லிங்குகள்லாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு 10 நிமிஷம் பேசும்படியாய் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் பேச, ஆராதிக்க, இதுதான் ஊழியம் என்று இந்த கொரோனா டைம்ல செய்தது உண்டு. இப்படி பல காலங்கள் செய்து கடைசியாக தான் தெரியும் தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை. அப்ப இன்று நீங்க கூட அப்படி இருக்கலாம். ஆனா தெளிவற்ற நிலைமையில இருந்தாலும் நீங்க சும்மா இல்லை, நீங்க தேவனுக்காக உழைக்கிறீங்க. எப்போ வேலை முடியும், எப்போ ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வருவோம், எப்போ நம்முடைய ஊழியங்கள் முடியும், எப்பொழுது நம்முடைய வேலைகள், குடும்பத்தில் பல விதமான கடமைகள் முடியும் என்றெல்லாம் நீங்க யோசித்து விட்டு அதற்கு மிகுதியான நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்த சந்தர்ப்பம் பார்க்கிற நீங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கு தான் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த 2 பேராக போன அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல. இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். சில நேரங்களிலே நம்ம தேவன் அனுமதிக்கிற சில இடங்களுக்கு போகிறோம். தேசத்திலே, உலக நாடுகளின் சில பகுதிகளிலே போகிறோம்.
அங்க எல்லாம் நமக்கு திறந்த வாசல் கிடையாது. அங்க எல்லாம் நிறைந்திருக்கிறது இருள் தான். ஏன்னா தேவனை அறிந்த ஒரு சிலர் அங்கங்கு காணப்படலாம். ஒரு சிலர் அந்த காணப்பட்டாலும் அவர்கள் தங்கள் உண்டு, தாங்க உண்டு, தங்களுடைய வேலைகள் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று வாழ்கிற பிள்ளைகளாக, பிறருக்காக ஜெபிக்க கூட ஜெபிக்காத பிள்ளைகளாக காணப்படலாம். தங்களுக்காகவே தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்பதை கூட அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள விரும்பாதவர்களாக கூட காணப்படலாம். அப்ப அந்த ஓநாய்கள் தானே அதிகமாக இருக்கும். சத்திய வேத வசனம் எங்க விதைக்கப்படுகிறதோ, தேவ பிள்ளைகள் எங்க இருந்து தேவனை ஆராதிக்கிறார்களோ, தொழுது கொள்ளுகிறார்களோ, இயேசுவே என்று அழைக்கிறார்களோ, அந்த தேவ பிரசன்னம் ஒரு வீட்டை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ, தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் எழும்பி அவர்கள் நடமாடுகிறார்களோ, அங்கதானே தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய முடியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பாரத்தை உங்கள் மீது வைத்து எனது அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க எனக்கு முன்பாக வழியை செம்மைப்படுத்த நீங்கள் புறப்பட்டு போங்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்காக நான் உழைத்த காலங்கள் உண்டு. நான் தனியாக தேவனுக்காக உழைத்தாலும் சில உண்மை முத்தமான ஊழியர்கள் என்று நான் நம்பின அநேக ஊழியர்களுக்காக என்று சொல்ல முடியாத அந்த ஊழியர்களிலே இணைந்து நான் செய்த காலங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா தான் இருந்தது. இன்றைக்கும் வெளியரங்கமாக நான் போய் யாருடைய ஊழியத்திலையும் வாலண்டியராக அல்ல. ஆனா இன்றைக்கு பல விதங்களிலே சில ஊழியங்களோடு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளோடு இணைந்திருப்பது எனக்கு இன்றும் ஆசீர்வாதமாகத்தான் காணப்படுகிறது. இந்த நாள்ல நாம் பார்க்கும்போது அந்த 70 பேரும் 17ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது அந்த 70 பேரும் பின்பு சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எவ்வளோ காலங்கள் இயேசுவோடு சீஷர்கள் இருந்திருப்பாங்க. எடுத்த எடுப்பிலே வந்தவொன்ன முழுக்கி ஞானஸ்தானத்தை கொடுத்து அனுப்பல. தகுதியுள்ளவர்களை தேவன் கண்டறிந்து அவர்கள் உண்மைக்கு பாத்திரமாய் நான் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள் என்று அறியும் போதுதான் தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நமக்கே தெரியும், தகுதியே இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் நம்ம தேசமோ உலக நாடுகளோ இல்லைன்னா சபைகளோ இல்லை ஒரு குடும்ப தலைவனுக்கு கூட தகுதி இல்லாத நிலைமையில குடும்ப தலைவன் என்கிற ஒரு போஸ்ட் கிடைச்சிருது. குடும்ப தலைவி என்கிறதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிருது. அதனால என்ன பிரயோஜனம்? மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, சர்ப்பம் தேள்களை எல்லாம் மிதிக்க சகல வல்லமையும் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிகாரம் பெற்றோர்லாம் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறது கர்த்தருடைய சித்தம். விசுவாசித்தால் ஒழிய நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலைகள் சொல்லும், உனக்கு அதிகாரம் இல்லை, உன் அதிகாரத்தை பிடுங்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, பல்லு இல்லாத பாம்பு ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, விஷத்தை அது கக்க முடியாது, தனக்குள்ள இருக்கிற விஷத்தை கொண்டு வர முடியாது, ஒரு உயிரை சேதப்படுத்த முடியாதெல்லாம் சொல்லுவாங்க. அது போல உலகம் ஒருவேளை நம்மள சொல்லலாம், உனக்கு இருந்த பவர் போயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய கணவன் இறக்கும்போது, ஒரு கணவனுக்கு தன் மனைவி இழக்கும்போது அவங்களுக்கு பவர் போயிடுச்சுன்னு உலகம் தீர்மானிக்குது. உலகம் என்ன செய்யுது, நமக்கு ஒரு வாழ்க்கையில இந்த வயது வரைக்கும் வாழணும்னு லிமிட் போட்டு வைக்குது. அதுக்கு மேல நம்ம வாழும்போது அவர்களுக்கு புதுமையாக இருக்கிறது. இனத்துக்கு இவங்க உயிர் வாழ்கிறாங்க, ஹஸ்பண்ட் தான் இல்லையே, சில வருஷம் வாழ்ந்தா போதாதா? சில பேர் 4 வருஷத்துல மரிச்சு போனவங்க லிஸ்ட்லாம் நமக்கு சொல்லுவாங்க. நான் சந்தித்தது உண்டு. அதுவும் பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. எனக்கு அவ்வளவா பழக்கம் கிடையாது அவர்களோட பேசி. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறேன், ஒன்னும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப ட்ரையல் எல்லாம் நடக்கும். இதை கொடுத்தா என்ன ஆகுது, இப்படி செஞ்சா என்ன ஆகுது, இவளை மூட் அவுட் பண்ணிட்டா என்ன ஆகுது, இவளுடைய அதிகாரத்தை ஒடுக்கிட்டா, இவ ஒண்ணுமே செய்ய முடியாம கையால் ஆகாதவளா பண்ணிட்டா, ஒரு குடும்ப தலைவனை கையால் ஆகாதவனா பண்ணிட்டா, அவனை எப்பொழுதும் எரிச்சல் மூட்டி நீ ஒன்னும் இல்ல பவர்லெஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் தளர்ந்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கிற அநேகர் கூட உண்டு. இந்த உலகத்துல அப்படியெல்லாம் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆனா நாம் சோர்ந்து போக அவசியம் இல்லை. யார் ஜீவனை கொடுத்தது? தேவன் அல்லவா ஜீவனை கொடுத்தது. என்னுடைய 3 பிள்ளைகள்ல ஒரு மகனுக்கு எனக்கு என்னுடைய மகன் பிறந்து கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த மகன் பிறந்து அடுத்த மகன் கன்சீவ் ஆகும்போது நினைச்சேன். அப்ப நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன். என்னால நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது, காரங்கள் சாப்பிட முடியாது. பயங்கரமான வியாதினே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வியாதி வந்ததே கிடையாது. சில சில காரியங்கள், சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள், சில பிசாசினுடைய அந்த ஏவுதல்கள் நிமித்தம் தான் என் சரீரம் இதுவரைக்குமே ஒரு வேதனையை சந்திச்சிருக்கிறதே தவிர வியாதி என்பது எனக்கு வந்ததா என்னுடைய நினைவில் இல்லவே இல்லை. நானா என்னை கெடுத்து கொள்ளும் போது, தூங்காம சரியா சாப்பிடாம வருத்தப்படும் போது, கவலைப்படும் போது, டென்ஷன் ஆகும்போது சில வியாதிகள் அந்த நேரம் டெம்பரரியா வந்தது உண்டு. ஆனா இன்று வரைக்கும் தேவ கிருபை தாங்குகிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதெல்லாம் குறித்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இயேசுவோட இருக்கும்போது தெரியல, தனித்து விடப்படும் போது அவங்களுக்கு தெரியுது தான் எத்தனை அதிகாரம் உள்ளவர்கள். சந்தோஷமா திரும்பி வந்து சொல்றாங்க. இயேசு சொல்லுகிறார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா ஆவிகள் கீழ்ப்படிந்தது அவங்க பேர்ல, என்னுடைய மதி என்கிற அந்த பேர்ல கிடையாது. இயேசு என்கிற பெயர்னாலதான் ஒரு கருவியா, சின்ன கருவியா பயன்படுத்துறாரு. தவிர நமக்கு நம்ம பேர்ல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஒருவேளை நானும் நினைத்தது உண்டு, இதென்ன புது பெயரா இருக்கு, மதி ஒளி அப்படின்னு வச்சிருக்காங்களே, அப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாத குணம் தானே எனக்கு இருக்கு. ஒளி வீசலையே, எங்க போனாலும் நான் சின்ன வயசுல இருந்து பிரகாசித்து ஒளி வீசினதா ரொம்ப ஒன்றும் தெரியலையே என்று நான் நினைத்து வேதனைப்பட்டது உண்டு. திருமணம் முடிஞ்சு பிள்ளைகளெல்லாம் வந்த போறோம். ஒரு ஊழியத்திலே நான் கலந்து கொண்ட போது ஒரு ஊழியக்காரர் கேட்டார், எத்தனை பேருக்கு உங்களுடைய பெயரை குறித்து வெக்ஸா இருக்கு, விரக்தியா இருக்கு, ஏன் பெண்ணா பிறந்தோம் அப்படின்றது உங்களுக்கு விரக்தியா இருக்குன்னு சொல்லும்போது நான் என்னுடைய பெயருக்காக நான் நினைச்சேன், என்ன பெயர், சம்பந்தம் இல்லாத பெயர்னு சொல்லி. அதற்கு பிறகு அந்த செய்தியை கேட்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய பெயருக்கு ஏற்ற ஒரு அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லும்போது தேவன் அதை படிப்படியாக ரிசீவ் பண்ண வைத்துக்கொண்டே இருக்கிறார் இந்நாள் வரைக்கும். என்னைக்காவது நீங்க அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? பாருங்க, தாவீது அப்படின்னா அந்த தாவீதின் மீது இருந்த ஆராதனையின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம், தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு ஸ்பாவம். சாமுவேல் என்று இருந்திருந்தா அந்த சாமுவேலை போல தேவனுடைய சத்தம் கேட்கும் மகனாக, தீர்க்கதரிசியாக, அந்த வார்த்தையில ஒன்று கூட கீழே விழவில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல என் வார்த்தைகள் இருக்க வேண்டும், நான் அப்படி பயன்படுத்தப்பட வேண்டும். இப்படி நம்ம ஒரு பெயராக சொல்லலாம். என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் பார்த்து பார்த்து அந்த பெயரை வைத்தேன். ஏனோ தெரியல, அந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. பெயர் வைக்க ஆட்கள் இல்லை, நானே பெயரை வைக்க வேண்டி இருந்தது. இப்போ வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எதில் எழுதி இருக்கிறதா, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். இன்னைக்கு ஊழியம் செய்து உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் என் பெயர் கிறுக்கப்பட்டு போனா என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார். சில ரெவலேஷன் பெறும்போது நமக்கு அப்படிதான் சந்தோஷம் வரும்ல. தினம் தினம் அதிகாலையில என்ன ஷேர் பண்ணுவோம்? எனக்கு முதல்ல வேணுமே வார்த்தை. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய உதடுகளிலே வசனத்தை தேடுவார்களே. அப்ப அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கணும், அப்பதானே நான் சொல்ல முடியும். ஆனா அந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது, அந்த வெளிப்பாட்டின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு அதை பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல யாராலும் கொடுக்கவே முடியாது. இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினார். இன்று பிறந்த பிள்ளைகளை போல அந்த ஊழியத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இதுபடி செய்வதும் திருவிழத்துக்கு பிரியமாயிருந்தது. எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கிறோமா? ஆண்டவர் இருதயத்துக்கு பிடிச்சது எதுவோ அதை தான் எனக்கு செய்வார். நான் அதிகமா ஆரம்ப காலங்களில் குழம்பி இருக்கிறேன். ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, பெற்றுக்கொள்றாங்க, எனக்கு மட்டும் ஏன்? ஆண்டவர் என் விருப்பப்படிலாம் செய்யல, அவர் விரும்பினதை தான் எனக்கு தருவார். நான் ஒரு சாரி கட்டும் போதுல இருந்து எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, அதை வேர் பண்ணுவேன். ஆனால் யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கு சொன்னாதான் எனக்கே தெரியும். அப்படிதான் நான் சிறு பிராயத்திலேருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையே வளர்க்கப்பட்டு, பயத்தின் நடுவிலேயே வளர்க்கப்பட்டு இவ்வளவு காலங்கள். ஆனால் தேவனுக்குள்ளாக நானாக எழும்பினேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது.
படிப்படியாக எல்லார் கரங்களையும் இன்றைக்கு உதறி விட்டு தனித்து நிற்கிறதுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். இப்போ இது போல ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னுடைய வெளிப்பாடு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி இருக்க மாட்டேன்? முகத்தை தூக்கி கொண்டு ஏதோ வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிட்டு அப்படி இருக்க மாட்டேன். போல்டா நிற்பேன், நல்லா நிற்பேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியருடைய பிரசங்கங்களை நான் யூடியூப்ல கேட்க ஆரம்பித்தேன் துபாயில இருக்கும்போது. அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் நாங்கள் அங்கே தங்க வேண்டியிருந்தது. ஆனால் கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால அந்த காலங்கள் எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா அதிகமாக நமக்கு வெளியே போக தெரியாது, பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது, ஊழியம் செய்வதற்கு திறந்த வாசல் சொல்றதுக்கு பெரிய அளவு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நேரம் நான் அதிகமாய் தேவனிலே பலன் அடைந்தேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்தார். அப்படி கர்த்தருடைய வார்த்தை நிறைய வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொண்டேன், நிறைய சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த பிள்ளைகள் வாழ்விலே படிப்படியாக மாறுதலை காண ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த சில குறிப்பிட்ட தேவ வார்த்தைகளை மட்டும் கேட்கிறேன். என்னுடைய அபிஷேகம் எனக்கு தேவன் தெரிந்து கொண்ட விதத்துக்கு பிரயோஜனமானவைகளை படிக்கிறேன், கேட்கிறேன். தேவன் நல்லவர். வசனம் 22ஆம் வசனம் சொல்லுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் யாருன்னு தெரியாது. குமாரன் அவரை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு தேவன் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். மார்க் 16:15 முதல் 18 நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். ஏன்னா இயேசு என்ன சொல்றார், சீஷர்களை பார்த்து உயிர் தெழுந்த பிறகு அவர் சொல்றார், இது வரைக்கும் நான் உங்களோட மாம்ச பிரகாரமா இருந்தேன், இனிமே ஆவியான தேவனா இருக்கிறேன். எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும், உங்க சரீரம் எனக்கு வேணும், நீங்க எனக்காக செயல்படுவது எனக்கு வேணும். நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமம், பிசாசுகள் போயிடும். அதுக்கு ஒரு என்ன சொல்லுகிறது, சில பேர் தான் மூலம்தான் போகணும் இல்லை, விசுவாசிகள், சாதாரண விசுவாசிகள் நம்மை போல வசனம் சொல்லுகிறது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் வைப்பார்கள், கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். இப்போ தேவனுக்கு எதுவுமே செய்யாம வரங்கள் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆரம்ப நாட்களில் குணமளிக்கும் அந்த வல்லமையை தேவன் எனக்கு கொடுத்த போது நான் நினைச்சுக்கிட்டேன், இப்படிதான் போல எனக்கு ஜுரம் வந்தா ஜெபம் பண்ணலாம் சுகமாயிரும், என் பிள்ளைக்கு ஜுரம் வந்தா ஜெபம் பண்ணலாம் சுகமாயிரும். ஆனா ஆண்டவர் ரொம்ப நாள் அந்த எண்ணத்துல வாழ விடல. அதே வாரத்துல, அந்த கிஃப்டை கொடுத்த ஒரே வாரத்துல எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்து எதிரிக்கு ஜெபம் பண்ண வச்சார். நான் செய்ய மாட்டேன், ரொம்ப மோசம். ஆனால் தான் ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா, அப்படிப்பட்ட ஆட்களை காமிச்சு அவங்கள பார்த்தாவது உன் இருதயத்துல ஒரு பரிதாபம் வரட்டும்னு சொல்லி அவர்களை பார்த்து, அவருடைய வேதனையை பார்த்து ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவர் யாருன்னா, என் ஹஸ்பண்டுடைய வேலை போறதுக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷன். அவர் பேர் கூட இன்னும் மறக்கல, நட்ராஜ் அவருடைய பேர். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக உழைக்காத உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நான் செய்த ஒரு தவறு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டோம் என் குடும்பத்துக்காக நான் எழுந்து அதிகாரத்தை பயன்படுத்தினது இல்லை. ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களோ, அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அது செய்வாங்க. இப்போ நான் அவங்க சொல்றதை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது தவிர நானா எடுத்து அந்த எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு செயல்பட்டது இல்லை, நினைச்சது இல்லை, அதை விரும்பினது கூட இல்லை. இது இவ்வளவுதான் அப்படின்னு நான் லிமிட் போட்டிருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் உங்களில் லிமிட் போட்டிருக்கலாம். எனக்கு என்ன இருக்கு, சிறகு உடைச்சது போல இருக்கேன், சிறகு உடைஞ்ச பறவைக்கு பறக்க முடியுமா, இதான் என்னுடைய லிமிட் நினைக்கலாம். எந்த வயதுலையும் அப்படி ஒன்றும் கிடையாது. கர்த்தர் துணை இருந்தா எதையுமே எக்ஸீட் பண்ணி நம்ம மேற்கொண்டு ஷைன் பண்ண முடியும், வாழ்ந்து காண்பிக்க முடியும். எத்தனை பிள்ளைகள் அப்படி வாழ்றாங்க பாருங்க. ஏசாயா 52 முதல் 3 வசனங்கள் சொல்லுது, எதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பாவம் இருப்பாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வரணும்னு அவங்க தாய் தகப்ப நினைச்சுவாங்களாம். பெரிய கிஃப்டட் பர்சன் ஊழியக்காரங்களை நாடி போவாங்களாம். என்னிடத்துல ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. அப்படி பெரிய ஊழியக்காரரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள்னு சொன்னாரு.
நாங்க பாத்தீங்களா விடுதலை ஆயிட்டோம், நாங்க பாத்தீங்களா கல்யாணம் முடிச்சிட்டோம், நாங்க பிள்ளை குட்டிகளை பெற்றுவிட்டோம், ஆனா அக்கிரமத்திலிருந்து இன்னும் நீங்கவே இல்லை. என்ன பலன் இருக்கு? அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இப்படி ஊழியர்களை டிபெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருந்தா, அவருடைய ஊழியத்துக்காக பணத்தை கொடுத்து விட்டா, அந்த ஊழியர்களோட கம்பெனி வச்சுக்கிட்டா நாங்க சாதிச்சிரும். அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ஐக்கியம் தேவைதான். ஆனா அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கிறது, ஐக்கியத்தை நாடுகிறது எந்த மாதிரி எண்ணத்தோட நாடுகிறோம். இன்னைக்கு யார் மூலமும் நமக்கு வர மேன்மை இல்லை, கர்த்தரே நம்மை மேன்மைப்படுத்துவார், அவரே நம்முடைய மேன்மையாக இருக்கிறார். இப்போ வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், நீ பரிசுத்த நகரம் இல்லவா, நீ அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டியவா. இன்னைக்கு அதை இழந்து பிச்சைக்கார வஸ்திரத்தை போட்டிருக்கியே, உபவாச வஸ்திரத்தை, சணல் நூல் வஸ்திரத்தை போட்டிருக்கியே, அருவருப்பான அழுக்கு வஸ்திரத்தை நீ போட்டிருக்கியேன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் எடுத்து போடு. உன் அலங்கார வஸ்திரம் உனக்குள்ள இருக்குது. அன்னைக்கு பாருங்க, பஞ்சத்துல அடிப்பட்ட காலங்கள்ல ராஜ வஸ்திரம் மேல அதுல சாம்பல், அதாவது உபவாச வஸ்திரம் உள்ள இருந்துச்சு ராஜாவுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கார வஸ்திரம் நீ உடுத்தி இருக்கிற, ஆனா உனக்கு அதுக்கு மேல சோகம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பாரம், ஒரு சுய பச்சாதாபம் என்கிறது மூடிட்டு இருக்கு. நீயா இப்படி இருக்க வேண்டியவா? உனக்குள்ள அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி இருக்க. ஏன்னா நான் நேசிக்கிற மகன் நீ, மகள் நீ. எத்தனை பிள்ளைகள் உலகத்துல இருக்கட்டும், நான் இயேசுக்கு செல்ல பிள்ளைங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். அது எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே ஆண்டவர் தான். அவருடைய நேசம் பாசம் தான் என்னை காப்பாத்துச்சு, என்னை உயர்த்திச்சு. ஒருவேளை அம்மா படிக்க வச்சிருக்கலாம், அப்பா இல்லாம படிக்க வைக்கிறது கஷ்டம்தான். ஏதோ திருமணத்தை முடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சபடி, அதுவும் கஷ்டம்தான். ஆனா என்னில ஒரு ஒரு மாறுதலை கொடுத்து என் இருதயத்தை கவர்ந்து என் வழியிலே வந்து என்னை அவருக்கு சொந்தமாக்குனார்களோ அந்த இயேசுவை போல யாருமே கிடையாது. ஒருவேளை தாய் தகப்பனுங்க நான் பயந்தது எதுக்காக பயந்துருக்கலாம்னா, அவங்க வார்த்தைகளுக்கு பயந்துருக்கலாம், அவங்களுக்கு பெரம்புக்கு பயந்துருக்கலாம், பெல்ட்டுக்கு பயந்துருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு அன்புக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன். அவர் அன்பு இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. அதை உணர்கிறேன். அப்போ பாவத்தை இல்லை நெருங்கி வருகிற பாரத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், நீ இந்த அலங்கார வஸ்திரத்தை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சினா, வெளிப்படுத்த ஆரம்பிச்சினா, ரியலைஸ் பண்ண உணர ஆரம்பிச்சினா, நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். விருத்த சேதனை இல்லாதவனும் அசுத்தனும் கிட்ட வரவே மாட்டான். சில நேரம் வேலைக்கு கூட ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு, எருசலேமே வீச்சு எழுந்து உட்காரு. எவ்வளவு நேரம் படுத்துட்டே இருக்க போறேன், அவ்வளவுதான சோர்ந்து போய் மூலையில முடங்கி கிடக்க போறேன். எல்லாரும் நம்ம பார்க்கும்போது உலகத்துல ஏதோ நடக்குது, இப்படிதான் பயங்கரம் நடந்துரும் ஏன் நினைக்கிற? எழுந்து உட்காரு, வீச்சிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. இன்னைக்கு எதுக்கெல்லாம் நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சில நேரத்துல எனக்கு காமிப்பாரு, நான் சிறைப்பட்டு போன அடிமைத்தனத்தின் வாழ்க்கையும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் தன்னுடைய அளவற்ற அன்பையும் காமிப்பார். இது ரெண்டுத்துல ஒன்னை தெரிந்து கொள். எதை தெரிந்து கொள்வேன் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எதை தெரிஞ்சு கொள்வீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வசனம் சொல்லுகிறது, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. லாசருவை எழுப்பிவான்னு சொன்னாரு, கட்டுகளை அவிழ்த்து விட மற்றவங்களுக்கு கட்டளையிட்டார். அப்பதான் தெரியும் நம்மளும் கட்டுகளை அவிழ்க்க வேண்டிய, நமக்குள்ள இருக்க கட்டுகளை நாமே தான் அவிழ்க்க வேண்டும். சுய பச்சாதாபத்தின் கவலை கட்டுகள் உன்னை இழந்துட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கிறது. ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட கொரோனா பீரியட்ல அவங்க இழந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த கட்டுகள் வந்து வெளியே வரவே இல்லை. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் அந்த ஒரே மனுஷனுக்காக மட்டும்தான். இன்னைக்கு கண்ணீர் சிந்தும் கண்கள் நமக்கு இருந்தா இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்க தேசத்தை தேவன் பக்கம் திருப்பலாம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுது, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இன்னைக்கு விடுதலை பெறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லியிருக்கு, நீ தான் செயல்படணும். எதை நீயா செய்யணும், உனக்காகவே நீ செய்யணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், உன்னை நீயே பரிசுத்தமாக்கிக்கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ இதை நீ கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன செய்வ? விடுதலையாக்கப்பட்ட ஒரு மகள். நீ விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்யணும்? உன்னை போன்ற பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டும். இன்னைக்கும் ஊழியத்துல பாருங்க, பிரிக்கப்படுகிற குடும்பங்கள், பிரிந்து போக இருக்கிற குடும்பங்களை கொண்டு வந்து தேவன் இணைக்கிறார். ஏன்னா அந்த பாதியில நான் கடந்து வந்தேன். கணவன் மனைவி ஒன்றாய் இணைந்து வாழ முடியாத நிலைமையில இருக்கிற பிள்ளைகள்,
அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் இணைக்கிறார். என் பிள்ளைகள் கடந்து போன பாதையில படிக்க முடியாத நிலைமையில தகப்பனுக்கு வேலை இல்லை, தாயோ கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்க, அவர்களை கொண்டு வந்து பெரிய பெரிய பதவிகளிலே அமரத்தக்க விதத்தில் அவர்களை உயர்த்துகிறார். அப்ப பாருங்க, உங்க பாடு ஒரு நாள் வீணை போகவே போகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ யார்? அதிகாரம் பெற்ற மகள். உபயோகப்படுத்தி பாரு இயேசுவின் நாமத்தை. வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து உங்கள் எதிராளியான பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இன்னைக்கு ஓடி போக வேண்டியதை பிடிச்சு அணைத்து வைத்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம தலைமையில பிரச்சனைகள் ஏறி 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 அது பெரிய சுமையாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஓனாய் தான் உலகம், ஓனாய் நிறைஞ்ச உலகம் தான். நீ போ, பயப்படாதே, நான் என்ன செய்யறேன், உனக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறேன். உன் பேரை சொன்னா ஒருவேளை உனக்கு நடுக்கம் வரலாம், என் பேரை சொல்லு. இயேசு சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே? எலிசா அடிச்சாரு, உடனே யோர்தான் பிளந்தது, கனம் உண்டானது. இன்னைக்கு நம்ம யாரோ ஒரு பரிசுத்தவானுடைய பெயர் கூட சொல்ல அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர பூரணர் யாருமே கிடையாது. அங்கங்க கலெக்ட் பண்ணலாம், இவங்ககிட்ட இந்த நல்லா இருக்கு, ஜெப அனுபவம் இருக்கு, இவர்கள் பரிசுத்தவான் நான் காணுகிறேன், பாவத்தை வெறுக்கிறவராக காணுகிறேன், பணத்தை வெறுக்கிறவராக காணுகிறேன், புகழுக்கு மயங்காதவராக காணுகிறேன், ஜெப வீரராக காணுகிறேன், ஜெப வீராங்கனையாக காணுகிறேன், நிறைய காணலாம். ஆனா இயேசுவை தவிர பூர்ணமானவர் யாருமே கிடையாது, மாறாதவர் யாருமே கிடையாது. மாறிடும் உலகம், ஆனா தேவன் மாற மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் யார் என்று தாங்கள் அறியாதபடி இன்னைக்கு சூழ்நிலைகளால், பெரிய கனம் பெற்ற மனிதர்கள் சொல்லுகிறவர்களால் ஒடுங்கி போய் கூனி குறுகி வாழுகிற வாழ்க்கை இன்று மறைவதாக. அபிஷேக தைலம் அவர்களின் நுகத்தை முறிப்பதாக. தூர ஹம்தினிமி ஆதுனி ககந்தரதி அங்கராபா ரீமா சப்தினிமி ஆதுன் மெஹூன் சிபிருதியாத்து பாராயை சக்தித்து பண்ணாக்கிறதே தி கன்சுகுலோதியாத்து அக்னிமே ஹன்சுபரா பௌஷி விருதி அங்கராபானா. கர்த்தருடைய ஆறுதலின் அபிஷேகம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. பாரப்படுத்துகிற பாரத்தின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் முறிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் நீ விடுதலையானாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை செவிகளிலே கேட்கட்டும். இந்த நேரத்தில் ஷமாதுன்மே அப்னிமே ஹான்சோ போலோதி பிரகத்தன் கியூன்கலிதரி ககந்தரதி அங்கரபா. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் உண்டாயிருந்த சந்தோஷத்தின் நாட்களிலும் அதிகமான சந்தோஷத்தை தேவன் எனக்கு தந்தீர் என்று பிள்ளைகள் ஆவியிலே உம்மை போல களி கூறச் செய்யுங்க. அதிகமான ஆழமான வெளிப்பாடுகளை பெற்று அவர்கள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல பிரகாசிப்பார்களாக. இருண்ட அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அவர்கள் மூலம் வருவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும், தேவைகளை சந்தியும், உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.